ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் ஜங்கல் மேன். இன்றைக்கி நம்ம மலை வாழை வந்துட்டு வெட்டி எப்படி நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறா தம்பி எக்ஸ்பிளைன் பண்ண கூச்சப்படுறாப்புல. வாழை மரம் ஏன் ஒரே அடியாக வெட்டாமல் இப்படி சின்னதாக வெட்டி சரிக்கிறோம் அப்படின்னா, அந்த காய் வந்துட்டு இப்படி வெட்டி சரிக்கும்போது தரையில் வந்துட்டு அடிபடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி சரிக்கிறோம், பாதுகாப்பான முறையில். காட்டில் இது போன்ற அழகான சின்ன குட்டி பாம்புகளும் இருக்குது. வாழை மரத்தை அடியோடு வெட்டாமல் இது மாதிரி ஒரு 2 அடிக்கு விட்டு வெட்டும்போது அதில் இருந்து இன்னும் சில நாட்களில் வாழை கன்று வந்துட்டு உருவாகும். முழுமையான வாழைத்தாரில் இப்படி சீப்பு ஒவ்வொன்றும் வெட்டும்போது கவனமாக இருக்கணும். ஒன்று காய்க்கு அடிப்படும், இல்லைன்னா நம்ம கைக்கு அடிப்படும். அதனால் கவனமாக தான் வெட்டணும். இவ்வளவுதான் நண்பர்களே, பக்குவமாக ரெடி பண்ணி சந்தைக்கு அனுப்ப தயாராக இருக்குது நம்ம வாழைக்காய்.
இது போன்று விவசாயம் மற்றும் காடு பராமரித்தல் போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.